என் பேர் கயல்விழி. நான் இங்கே சித்தலப்பக்கம் ஹவுசிங் போர்ட்லேருந்து வரேன். ஸ்டார்டிங்கில் நான் இங்கே வந்து பார்க்கும்போது டெய்லரிங் கிளாஸ் ஃப்ரீயாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். கொஞ்சம் டவுட் இருந்தது, எப்படி எடுப்பாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல நாங்கள் ஆல்ரெடி போயிருந்தோம், பே பண்ணி போயிருந்தோம். 1 month 6,000 சொன்னாங்க. அங்கே வந்து இந்த அளவுக்கு சொல்லித்தரல. அதனால இங்கேயும் அந்த மாதிரி சரியாக சொல்லி தர மாட்டாங்களோன்ற டவுட்டில் தான் நான் வந்தேன். வந்த பிறகு எனக்கு நல்லாவே இங்கே புரிஞ்சுதுங்க சார். நல்லா எது ஒரு தையல் கூட தெரியாமல் இருந்தது. எனக்காக ஒரு ஸ்டிச்சஸ் கூட எனக்கு வராது. ஆனால் இன்னைக்கு ப்ளவுஸு, சுடி, பெட்டிகோட், பட்டுப்பாவாடை சட்டை எல்லாமே தெரியிற அளவுக்கு, எல்லாமே எனக்கு நானே தைச்சி போடுற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுங்க சார். அது எல்லாமே காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமுதா மேம். அவங்க வந்து எப்போவுமே எனக்கு சின்ன சின்ன டவுட்லாம் நிறைய வரும். அது எல்லாமே மேம் கிட்ட கேட்டனா சில்லியா இருக்கு கொஸ்டின் இருந்தாலுமே மேம் முகம் சொல்லிக்காம நல்லா சொல்லி தந்தாங்க. இங்க இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெய்லரிங் மட்டும் இல்லை, பியூட்டிஷியனும் அதே மாதிரி தான். மேம் வந்து ரொம்ப அன்பா சொல்லி தருவாங்க. ரொம்ப சரி நம்ம கோச்சிப்பாங்களோ, திரும்ப திரும்ப கேட்குறமே, ஏதாச்சும் நினைச்சுப்பாங்களோ அப்படி தோணுதே கிடையாது. எப்பவுமே தோணவே தோணாது. நம்ம கேட்ட கண்டிப்பா சொல்லி தருவாங்க. சப்போஸ் நாங்க உடம்பு சரியில்லை லீவ் போட்டோம்னா நம்ம அடுத்த நாள் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா அடுத்த நாள் கிளாஸ்லயுமே பரவாயில்ல வாங்க நான் திரும்பவும் சொல்லி தரேன் அப்படின்னு சலிச்சுக்கிட்டே கிடையாது எப்பவுமே.